ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல அகலிகை படலத்துல 8வது பாடல் பார்க்க போறோம். நீல மால்வரை தவழ்தரு கதிர்நிலா கற்றை போலவே இரு புடையினும் சாமரை புரள கோலமா மதிக்குறைவு அற நிறைந்து ஒளி குலாவி மேல் உயர்ந்தன வெள்ளிதம் தனிக்குடை விளங்க. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். நீல மால்வரை கருநீல நிறத்தில் உள்ள மலை, தவழ்தரு கதிர் நிலா கற்றை, அதிலே தவழ்கின்ற கதிர்கள் போல நிலா கற்றைகள், இரு புடையினும் சாமரை புரள, இரு பக்கங்களிலும் சாமரம் வீசப்பெற்று, கோல மாமதி குறைவர நிறைந்து, அழகு மிகுந்த முழுமதி குறைவில்லாமல் எங்கும் வியாபித்து, ஒளி குலாவி ஒளி வீசி, மேல் உயர்ந்தன வெள்ளித்தம் தனிக்குடை விளங்க. மேலே அவனுடைய அதாவது இந்திரனுடைய தலையின் மேலே வெண்கொற்ற குடை ஒளி வீசி உலாச் சென்றான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது நம்ம சென்ற பாடல்ல பார்த்தோம்ல, ரம்பை, மேனகை, திலோத்தமை, ஊர்வசி இவங்க எல்லாருமாக சென்று ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இந்த இந்திரன் ஐராவத யானையின் மேல் உலா சென்றான். அதனை தொடர்ந்து சுத்தி தேவர்கள்லாம் சென்றார்கள். இந்த தேவ கன்னிகைகள்லாம் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இசை வாத்தியங்கள் வாசித்து கொண்டும் சென்றார்கள் அப்படின்னு சென்ற பாடல்ல பார்த்தோம்ல. அந்த மாதிரி அந்த வீதிகள்ல செல்லும் பொழுது இந்திரனுக்கு அவனுக்கு எப்படி இருந்தது, அந்த வெண்கொற்ற குடை ஆனது எப்படி இருந்தது அப்படின்னு இந்த பாடல்ல வர்ணிக்கிறாரு. அதாவது நீல மால்வரை தவழ்தரு கதிர் நிலா கற்றை போல அப்படின்னா, பொதுவா நம்ம சூரியன் வரையும் பொழுது ரெண்டு பக்கமும் மலை வரைஞ்சு அதுல இருந்து கதிர்கள் சூரிய உதயத்தை அப்படித்தானே பொதுவா வரைவோம். அப்ப நல்ல சக்கச்சவேர்னு இருக்கும் மலைகள் அந்த ஒளிப்பட்டு. அந்த மாதிரி நிலா கற்றை படும் பொழுது ஏற்கனவே இருள் சூழ்ந்ததாகத்தான் இருக்கும் இரவு. அதுல மலை ஒரு கருநீல நிறத்துல தோன்றும். இந்த நிலா கற்றை படும் பொழுது, நிலா கதிர்கள் படும் பொழுது அது கருநீல நிறத்துல தெரியும். அதுக்கு நடுவுல தானே நிலா தோன்றும். அதைத்தான் இங்க என்ன சொல்றாரு, நீல மால்வரை தவழ்தரு கதிர் நிலா கற்றை போலவே அப்படின்னு. அந்த மாதிரியாக ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு நிலா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இரு புடையினும் சாமரை புரள. இந்த இடத்துல சாமரை அப்படின்னா சாமரம் அப்படின்னு அர்த்தம். சாமரம் மென்சாமரம் வீசுவாங்கல்ல ராஜாக்களுக்கு, அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அவன் இந்திரன் ஐராவத யானையில சவாரி செஞ்சுக்கிட்டு வரான். ரெண்டு பக்கமும் அவனுக்கு சாமரம் வீசுகிறார்கள். அந்த ரெண்டு பக்கமும் வீசக்கூடிய சாமரம் எப்படி இருக்குன்னா, பாக்குறதுக்கு நிலா ரெண்டு பக்கமும் நிலா அசைவது போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சாமரை புரள கோல மாமதி குறைவர நிறைந்து ஒளி குலாவி, அதாவது ஒரு அழகு மிகுந்த முழுமதி மேலே ஒரு வெண்கொற்ற குடை, அவனுடைய வெண்கொற்ற குடை பார்ப்பதற்கு ஒரு முழு நிறைநிலா எப்படி காட்சியளிக்குமோ அப்படியாக காட்சியளித்தது அப்படின்னு சொல்றாரு. வெள்ளிதம் தனிக்குடை விளங்க, அந்த வெள்ளி அப்படின்னா அங்க அப்பேற்பட்ட ஒரு ஒளி வீசக்கூடியதாக இருந்தது. ஆக மொத்தம் இந்திரன் வரும்பொழுது இந்த ரெண்டு பக்கமும் சாமரம் வெண்சாமரம் வீசுவது, ரெண்டு நிலா அசைவது போல இருக்கு. அவனுடைய வெண்கொற்ற குடை இன்னொரு ஒரு முழு நிலா மாதிரி இருக்கு. ஆக மொத்தம் சுற்றி இந்திரனை சுத்தி 3 நிலா இருக்கிற கூடிய அளவுக்கு காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. நீல மால்வரை தவழ்தரு கதிர்நிலா கற்றை போலவே இரு புடையினும் சாமரை புரள கோல மாமதி குறைவர நிறைந்து ஒளி குலாவி மேல் உயர்ந்தன வெள்ளித்தம் தனிக்குடை விளங்க. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல்.
ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः.